ரூபா செலவு இல்லாமல் நம்ம தென்னை மரத்துக்கெல்லாம் உரம் வைக்கிறது எப்படின்னு சொல்லுதேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அங்கே மீன் வாங்க போவையிலலாம் மீனோடைய வேஸ்ட்டுகளெல்லாம் வச்சு ஓரளவு காய் நல்லா பிடிச்சிருக்கு. இந்த மரத்துகளெல்லாம் நல்லா காய் பிடிக்க தொடங்கியிருக்கு. அதே மாதிரி அடுத்த மரத்துலையும் நல்லா காய் குறும்பல் பிடிச்சிருக்கு. நல்லா காயெல்லாம் பிடிச்சிருக்கு. இப்போ தென்னை மரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிய, மாதுளையை பார்க்க போறிய. மாதுளை காய் நிறையா காய்ச்சிருக்கு பாருங்கள். இதெல்லாம் நல்லா அந்த மீன் கழிவு இந்த வேஸ்ட்டுகளை பூரா வச்சது தான். நல்லா நம்மளுக்கு மீன் வாங்க போவையில் பூராமே ஒவ்வொரு பை கொண்டு வந்து ஒவ்வொரு நல்லா காய்ச்சிருக்கு. அதேமாரி கொய்யா மரமும் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கொய்யா மரத்தில் உள்ள பலன்களை. இங்கே எங்கே காய் இருக்குது வருங்க, அந்த காயை வை. இவ்வளவுமே இந்த மீனில் உள்ள கழிவுகள். மீன் நம்ம மார்க்கெட்டில் 1 கிலோ வாங்கும்போது அதில் வெட்டுவாங்கள்ல, அதில் உள்ள கழிவுகள் தான். நம்ம ஒரு பையை கொடுத்தோம்னா அவங்க வந்து பையில் கொடுத்துருவாங்க. நம்ம அதை வந்து எந்த தேவையான மரங்களுக்கு அதை வெட்டி போச்சோம்னா நல்ல பலன் கிடைக்கும். ஃப்ரீயாகவே கிடைக்கும், ஒன்றும் பைசா கொடுக்க வேண்டாம். இந்த வீடியோ படிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த நன்மைகளை பயன்படுத்துங்கள்.